ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, மண்டே ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நோ பவுண்ட்ரிஸ், நோ ரூல்ஸ். ஸோ வந்து ஃப்ரீயாக நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதாவது ஜென்ஸ் தான் கேர்ள்ஸை பண்ணோம், கேர்ள்ஸ் பாய்ஸை பண்ணோன்னு இல்லை, யாரை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாமினேஷன் ப்ராசஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவின் வன்மம்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ அதுதான் கொஞ்சம் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் வந்து சத்யா, அந்த பவர் வந்து சத்யா கிட்டேயும் ஆனந்தி கிட்டேயும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து ஜாக்லினை சொல்கிறாரு. ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறது, சைக்கலாஜிக்கலாக வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்காங்க, ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க அப்படின்னு அவர் ஏதோ ஒரு பர்சனல் மைண்டில் வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்கில் நடந்த விஷயம்னு நினைக்கிறேன். அதுவா இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சுல்ல, அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து சத்யாவோட ஃபேமிலியை வச்சு ஜாக்லின் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து தர்ஷா குப்தா வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது, மசாஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சத்யா தான் அந்த ஹோட்டலில் மசாஜ் பண்ணுறவருன்னும் போது தர்ஷா குப்தா வந்து அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க 2 பேர் வந்து சத்யாவை ஏற்கனவே இவர் தர்ஷா குப்தா கூட வெளில இன்டர்வியூஸ்லாம் போய் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு சத்யா மேலே இருந்தது க்ரஷ், அதுக்கப்புறம் ஒரு மேரிட்னு தெரிஞ்சவொடனே நான் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்லாம் சொல்லி எல்லா இன்டர்வியூஸ்மே ஓப்பனாக அவங்க அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து கிண்டலுக்காக வந்து நான் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஹலோ ரம்யா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்குள்ளேயே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. கொஞ்சம் பர்சனலாக போனதுனால வந்து அவருக்கு அது பிடிக்கலையோ என்னமோ தெரில. அதை தான் வந்து ரயான் கிட்ட வந்து அவங்க விளக்கமும் சொல்லுவாங்க இன்றைக்கான எபிசோடில். நான் எவ்வளோ வாட்டி வந்து அதுக்காக சாரி கேட்டுட்டேன் சத்யா கிட்ட. சாரி சத்யா, பர்சனலாக நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து இதுவாக தான் சொன்னேன், சாரி கேம்குள்ளே தான் சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அதை மைண்டில் வச்சுட்டு நாமினேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவா இல்லைனா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் அந்த கேப்டன்சி பற்றி பேசினதா அப்படின்னு தெரியல. ஆனால் எதையோ ஒன்று மைண்டில் வச்சு அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஜாக்லினுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் வேறு வழியில் அது அப்படி தான். இவங்க என்ன தான் ஃபன்னாக சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களால அது மறக்க முடியாது, இல்லை அதில் வெளிலேயும் வர முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்னமோ ஒன்று பண்ணுவாங்க. அப்படி தான் இருந்தது. ஜாக்லின் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் சத்யா வந்து ஜாக்லினை பண்ணார். அதுவும் அவர் சொன்ன ரீசன் டாக்ஸிக் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவரோட இஷ்டம். அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து டைரக்ட் நாமினேஷனில் ரஞ்சித்தை சொல்லுவாங்க. இது வந்து எல்லோரும் சொன்னால் ரஞ்சித் அங்கே ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரஞ்சித்தை சொல்லுவாங்க. இதை தான் வந்து இவர் என்ன பண்ணுவார், ரஞ்சித் நாமினேட் பண்ணும்போதோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் நாமினேஷன் மட்டும்தான் லிவிங் ஏரியாவில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மித்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் கார்டன் ஏரியாவில் அவங்கவுங்க தனித்தனியாக தான் போய் பண்ணுவாங்க. யாரை பண்ணாங்கன்னு தெரியாது. அதாவது அவங்கவுங்க ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. இது சீசன் நடக்கிறது தான். இனிமேல் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் நாமினேஷன் ப்ராசஸ்ஸு. அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதில் வந்து கிராஸ் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணி வந்து அந்த மெயின் டோர் வழியாக வெளியில் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸு. ஸோ இவங்க யார் 2 பேரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபோட்டோ எடுத்து அதில் கிராஸ் மார்க் போட்டு அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணி மெயின் டோர் வழியாக போடணும். ஸோ வந்து இது வந்து உள்ள அந்த ஒருத்தர் தான் ஒரு டைமுக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும். மற்றவங்கலாம் வந்து லிவிங் ரூமில் தான் இருக்கணும். ஸோ வந்து கார்டன் ஏரியாவில் இது நடக்கும்போது வெளில யாரை பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த டைரக்ட் நாமினேஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ சத்யா ஜாக்லினம் பண்ணது மட்டும் தான் தெரியும். ஆனந்தி ரஞ்சித்தை பண்ணது மட்டும் தான் தெரியும். மற்றவங்க யாரை பண்ணுறாங்கன்னு மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி போச்சு. ஆனால் அதே மாதிரி ஆனந்தி ரஞ்சித்தை பண்ணதுனால ரஞ்சித்தும் போய் ஆனந்தியை பின்னாடி பண்ணுவார். நான் இது இப்போயே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதாச்சுங்களா. இப்போ கார்டன் ஏரியாவுக்கு போய் பண்ணணும். தீபக் தான் கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஃபன்னு நடக்கும் இங்கே. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாக்லின் வந்து சத்யா நாமினேட் பண்ணதில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. அப்போ வந்து சௌந்தர்யா கிட்ட அழுதுட்டுருப்பாங்க. அப்போ சௌந்தர்யாவும் என்ன சமாதானம் சொல்லுவாங்க, அது தெரியும்ல அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியும்ல, விட்டுரு, இது அப்படி தானே இந்த கேம், விட்டுரு அப்படி சமாதானப்படுத்துவாங்க. சமாதானப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் இப்போ போய் கார்டன் ஏரியாவில் வேறு போய் நாமினேட் பண்ணுமா, நான் போய் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வந்துட்டுமா, அந்த கான்டோர்லாம் போட்டுமா, மூக்கெலாம் பெருசாக தெரியுமே இல்லைனா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது பியூட்டி கான்ஷியஸ்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஆனால் எல்லோரும் லிவிங் ரூமில் உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே கேப்டன் கிட்ட வந்து நான் ரெஸ்ட் ரூம் போனோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ளே போயிட்டு மேக்கப்லாம் போட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்போ வெளில வந்து இன்னும் சௌந்தர்யா வரல. சாரி கைஸ், எனக்கு த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறது, நான் உள்ள இருமல் வருது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, ஓகேங்களா?
அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. மேக்கப் போட்டிருக்கும்போது பிக் பாஸ் வந்து தீபக் கிட்ட சொல்லுவார், தீபக் உங்கள் ஹவுஸ்மேட்டாக தான் இப்போ இவர் வந்து சூப்பரண்டெண்ட்டாக வேற அவங்கள வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காருல தீபக்கு. அவர் அசிஸ்டண்ட்டாக வந்து அசிஸ்டன்ட் கூட இல்லை, அந்த வீட்டில் போலீஸ் மாதிரி வந்து யார் என்ன தப்பு செய்கிறாங்களோ கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து உங்களோட வந்து போலீஸ் வந்து உங்களோட சூப்பரண்டென்ட் வந்து அங்கே மேக்கப் போட்டுட்ருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவர் ஓடுவார், மேக்கப் போட்டிருக்காங்க ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு தானே போனாங்கன்னு கடகடன்னு ஓடி போய் கூப்பிட்டு வருவார். என்னம்மா ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு போய் வந்து மேக்கப் போட்டிருக்கோங்க, நான் இதெல்லாமா பார்த்துட்டு இருக்க முடியும், ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்போது, நீங்கள் அப்படி சொன்னால் தானே விடுவீங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு தக் லைஃப் கொடுப்பாரு பிக் பாஸ். அப்படி சொன்னால் தான் நீங்கள் விடுவீங்களாமே அப்படின்ட்டு. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்துன்னு தீபக் தான் ஃபஸ்ட்டு போவார் கார்டன் ஏரியாவுக்கு. அவர் சாச்சனாவை தாங்க சொல்லுவார். சாச்சனாவை எப்பயுமே தீபக் பண்ணுவார் தான். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு அந்த 24 ஹவர்ஸ் எலிமினேஷன் நடந்தது இல்லைங்களா, அப்போ ரவி சார் ஆரம்பித்ததுலேருந்து மோஸ்ட்லி தீபக் நிறைய வாட்டி பண்ணியிருப்பார் சாச்சனாவை. அதே மாதிரி மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கிட்டிஷாக இருக்காங்க, இம்மெச்சூர்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த வாட்டி இவர் சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதே தான் சொன்னார். ஆனால் அது சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைமாக தீபக்கை வந்து இந்த இடத்துல உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த ரீசனை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னது. எப்பவுமே வந்து பிக் பாஸ் வந்து ரீசன் சொல்லுங்கள், வேலிட் ரீசன் சொல்லுங்கள், வேலிட் ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடத்துல அவர் சொன்ன ரீசன் வந்து ரொம்பவே தெளிவாக கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப நாள் அவர் சாச்சனா மேலே இருந்த கோவமா, இல்லை எப்படியாவது இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எடுத்து வச்ச விதமானு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து சாச்சனா வந்து இவ்வளோ நாள் வந்து சாச்சனா வந்து கேர்ள்ஸ் டீமில் இருந்தாங்க. ஸோ அது ஐ மீன் கேர்ள்ஸ் டீம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து சைல்டிஷாக தான் இருந்தாங்க, இம்மெச்சூர்டாக எப்படி வேணால் இருந்திருக்காங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் டீம் எப்படியோ அதை சமாளிச்சிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது கேர்ள்ஸ் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கும் அது தெரியும் இல்லைங்களா, கேர்ள்ஸ் டீம் இவங்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ நாள் கேர்ள்ஸ் டீம் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ டீம் இல்லை அப்படின்னும் போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஆடணும், இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும், ஐ மீன் அவங்க தனித்தனியாக தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களெல்லாம் வச்சுலாம் சமாளிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, இவங்கள பார்த்துக்கலாம் முடியாது. அதனால் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, இந்த கேம் ஆடுறதுக்கான கெப்பாசிட்டியே இருக்கிற மாதிரி தெரில. அதனால் நான் அவங்கள டாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது என்ன சொல்கிறது, செம்மையாக சொன்ன மாதிரி தாங்க இருந்தது தீபக்கு. இந்த இடத்துல நிஜமாகவே நான் தீபக்கை பாராட்டி தான் ஆகணும். அதே டைமில் கேர்ள்ஸ் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரியும் இருந்தது. அது உண்மையும் தானே கூட. ஸோ இந்த பொண்ணு பண்ணுற அலப்பறை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, அந்த இடத்துல அதை சமாளித்த கேர்ள்ஸ் டீமுக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ அது ஃபன்னாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ அது நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எப்படியாவது அமுச்சு விட்டுருங்க அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிவகுமாரை பண்ணாங்க. சிவகுமார் வந்து இன்னும் ஓப்பன் அப்பே ஆகலை. அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறது டேலண்ட்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓப்பன் அப்பே ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி சிவகுமாருக்கும் தீபக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு. ஸோ அது ஓப்பன் அப்பே ஆகலை அப்படின்னு சொன்னார். அது ஓகே, நம்ம எதிர்பார்த்தது தான். அப்புறம் ஜெஃப்ரியும் சாச்சனாவை சொன்னார். அவர் வந்து சைல்டிஷாக இருக்காங்க அப்படின்னு. ஜெஃப்ரிக்கும் சாச்சனாவுக்குமே ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒன்று. அப்புறம் ஆனந்திக்கு ஜெஃப்ரி சொன்னது தான் அதுவும் செம்மையாக சொன்னாருங்க. ஆனந்திக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸே இல்லை, அவங்க கேம் ஓவர், இதுக்கு அவங்களோட எல்லா கேமும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட விளையாடுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னாருங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து ஆனந்தியை சொன்னார். நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ரஞ்சித்தும் ஆனந்தியை சொன்னார். நான் ரஞ்சித் ஆனந்தியை சொன்னது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, லையர் பொய் சொல்கிறாங்க நிறைய அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, முகத்துக்கு நேரம் ஏன் சொல்ல மாட்டாருங்கிறதா விஷயமா இருக்குது. அப்படி சொல்லியிருந்தா அவரும் மிக்சர் சாப்பிட்ற ஒரு ஆளில் ஒருத்தராக இருக்க மாட்டார் உள்ள. பட் ஆனால் அவர் அதை பண்ணவே மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து க்ளோஸ் நாமினேஷன் வந்தாலோ இல்லைனா பின்னாடி போய் பேசும்போது தான் அது ஸ்ட்ராங்காக பண்ணுறாரே தவிர கேம்குள்ளே அந்த ஒரு ஓப்பன் அப்பே அவர் ஆகலை. ஓப்பன் அப் ஆகலைன்றதை விட ஆக வேணாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்கார் போல இருக்குது. அது தெரியல, அது அப்படியே அவர் இருந்தார்னா எந்த அளவுக்கு இந்த கேம்குள்ளே அவர் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவர் சொன்ன ரீசன் உண்மைதான். இதில் இன்னொன்று எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் அவர் ஓப்பன் அப் ஆகலை, ஆனால் அவர் அந்த கேம் அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் நிஜமாகவே அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட ஆள். ஆனால் இந்த கேமுக்காக ரொம்பவே குவைட் அண்ட் காமாக இருக்கார் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனந்தியை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்க நிறைய பொய் சொல்கிறாங்க அப்படின்றது பண்ணும்போது இவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொண்ணு இவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரயானை சொல்வார்.
ரயான் சொல்வார். ரயான் எதுக்கு சொல்வார்ன்னா, அவர் வந்து 3 நல்லா டாஸ்க் ஆடுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா 3 பேர் கூட மட்டும் தான் இருக்காரு எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க 3 பேர் கூடவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி, ஆமாங்க அவங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க வரைக்கும் ஓகே. பட் ஆனா, அது கேம பாதிக்காத வரைக்கும் ஓகே. அவ்வளோதான். ராணா வந்து ரயானை சொல்வாரு, கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. அப்புறம் மஞ்சரி வந்து செல்ஃபிஷ் ஆட்டிட்யூடா இருக்காங்க அப்படின்னு. மஞ்சரியை சொல்வார். அவங்க வந்து டாமினண்ட்டாக இருக்கிறது கூட ஓகே. பட் ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஜாக்லின் வந்து அன்ஷிதாவையும் சிவகுமாரையும் சொல்லுவாங்க. அன்ஷிதாவை ஏன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து என்ன சொல்கிறது, அது கேமே இன்னும் வந்து அவங்க டவுனாக இருக்காங்க, கேமே அவங்க ஆடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அந்த மைல்கல் டாஸ்கில் அன்ஷிதாவை வந்து ஜாக்லின் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. நீ சுனிதா போனதுக்கப்புறம் தான் கேம் ஆடுற, இப்போ வந்து ஆனால் உனக்கு அது உனக்கு கொடுத்தது வந்து அது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை ஏன் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஓகே. பட் ஆனால் இதுக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒன்று இருக்குன்னா அதை பற்றி பேசியிருப்போம். அதில் போய் பாருங்கள். அதாவது பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அன்ஷிதாவை சேவ் பண்ணுறாங்க, அன்ஷிதா சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஜாக்லினுக்கு தோணுச்சான்னு தெரியல. ஸோ அதனால் அன்ஷிதா மேலே ஒரு சின்ன என்ன சொல்கிறது, அவங்க வேறு மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கேம் ஆடலை அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க வீக்கெண்டில் அன்ஷிதா கிட்ட பேசினதுக்கும் இதுக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. அது ஏன்னு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை கேம் போக போக மாறுற பட்சத்தில் நம்மளுக்கு தெரியும். ஜாக்லின் அன்ஷிதாவையும் சிவகுமாரையும் சொல்லுவாங்க. சிவகுமார் அவங்க ஆல்ரெடி டைரக்ட் நாமினேஷனில் கூட ஜாக்லின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகுமாரை சொல்லுவாங்க. தர்ஷிகா வந்து சத்யாவை சொல்லுவாங்க. சத்யா வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் ஆனந்தி டவுனாக இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் இருந்த மாதிரி இப்போ இல்லை, டவுனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கேர்ள்ஸ் ஏதோ நிறைய பண்ண மாதிரி தான் தெரியுது. பாய்ஸ் அகெயின் சட்டிலாக இருக்கிற மாதிரி தான். அதில் தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு 8 ஓட்டு வந்திருக்கும். நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் பேசி முடிச்சிருவோம். நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி கேர்ள்ஸே தான் பண்ணுற மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது. பார்க்கலாம். தர்ஷிகா வந்து சத்யாவை, அப்புறம் ஆனந்தியை பண்ணாங்க. அருண் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியும் சாச்சனாவையும் பண்ணார். மஞ்சரியை வந்து அவங்க ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்வார். சாச்சனா வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஏதாவது சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க செஞ்ச தப்பை. அது கரெக்டாக தான், ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான், என்ன பண்ணுறது, அது கரெக்டாக தான் சொன்னார் அருண். ஸோ சாச்சனா. அப்புறம் பவித்ரா வந்து விஷாலை வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இருக்கார், சேஃப் கேம் ஆடுறாரு அப்படின்னு. அப்புறம் சத்யா வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணலை, ஆஸ் யூஷுவல் அதே சேம் இதுதான். அப்புறம் அன்ஷிதா சிவகுமாரை சொல்லுவாங்க, மஞ்சரியை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மஞ்சரிக்கு வந்து ஸ்டடி மைண்டே இல்லை. ஒரு வாட்டி இவங்க சொன்னால் சரின்றாங்க, ஒரு வாட்டி அவங்க சொன்னால் சரின்றாங்க, ஸ்டடி மைண்டே இல்லை. அதான் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க சொதப்புனது உண்மைதாங்க. ஆனால் அதுக்கு பிக் பாஸும் ஒரு ரீசன் தான். நம்ம பேசலாம், அதை பற்றி பேசலாம். என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த வாரம் கேப்டன்சிக்கு கூட தீபக்குக்கும் 5 தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸு அருணுக்கும் 5 தான் கொடுத்தாங்க. அப்புறம் மஞ்சரிக்கு மட்டும் ஏன் பிக் பாஸ் நீங்கள் 3 கொடுத்தீங்க? அதுவும் அந்த கொடுத்து அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை அதை 2 எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பொண்ணை சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் வந்து அந்த கிங்டம் டாஸ்க் கொடுக்கும் போகும்போது அந்த பொண்ணுக்கு முன்னாடி போகணுமா பின்னாடி நிற்கணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அந்த பொண்ணு குழம்பி போயிடுச்சு. அந்த பொண்ணும் ஒத்துக்குச்சு. ஓகே, அந்த பொண்ணு ஆட்டிடியூடு இருந்தது, குழம்பி போயிடுச்சு. ஒரு கேப்டனாக ஸ்டடியாக தான் இருக்கணும். பட் ஆனால் அந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ நர்வஸ் ஆகும் அப்படின்னும் போது, ஜஸ்ட் லைக் அதே ப்ரெஷரே இல்லாத தீபக் அதை சூப்பராக பண்ணார் படத்தளபதியாக பண்ணும்போது. ஆனால் இந்த பொண்ணு வந்து அங்கே என்ன சொல்கிறது, ரொம்ப ஆட்டிடியூடாக காட்டியிருந்தாலும் தப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை நம்ம வந்துட்டு அப்படி தப்பாக தெரியறது கூட ஒரு விஷயம் இல்லை, பேட்ஜை எடுத்துருவாங்க அடுத்த நாள். இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னாலும் பேட்ஜை எடுத்துருவாங்க. அப்போ நம்ம எப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே அந்த பொண்ணு போயிடுச்சு. அதை கொண்டு போய் நிறுத்தினது பிக் பாஸ் தான் சொல்லணும். நீங்கள் இந்த இடத்துல ஃபேர் கேம் வந்து நீங்கள் பிக் பாஸ் நீங்களே வந்து ஃபேராக வந்து அந்த ரூல்ஸ் சொல்லலை பிக் பாஸ். பாய்ஸ்க்கு ஒரு மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. இங்கே தீபக்குமே நீ 5 ஃப்ளவர்ஸ் வச்ச, நீங்கள் மஞ்சரிக்கு மட்டும் ஏன் 3 வச்சிங்க, அருணுக்கும் 5 தான் வச்சிங்க. அப்போ 5ன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்கள் இங்கேயுமே 3 தானே வச்சுருக்கணும், இல்லை அங்கேயுமே 5 தானே வச்சுருக்கணும். அப்போ பிக் பாஸும் இதில் ஒரு கேம் தானே ஆடி இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த கேப்டன்சியில் சொதப்புச்சுன்னா ஏன் சொதப்பாது? அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தானே தெரியும் அது எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷரைஸ்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கேம் இப்படி தான். பிக் பாஸை போய் யார் கேள்வி கேட்குறது? அவ்வளோதான். அது அப்படி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்டடியாக இல்லை மஞ்சரி அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவும் சொல்லுவாங்க. அப்புறம் ரயான் மஞ்சரி தான் சொல்லுவாங்க, கேப்டன்சி சரியாக பண்ணலை அப்படின்ட்டு. அப்புறம் சிவகுமாரை சொல்லுவார் ரயானு. அப்புறம் முத்து வந்து ரயானையும் அன்ஷிதா எஃபர்ட்டே போடல. முத்து பாருங்கள், அந்த பாய்ஸ் டீமுக்கு ஃபுல்லாக அன்ஷிதாவை பிடிக்கும். ஆனால் முத்து வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அன்ஷிதாவை அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கார். முத்துவோட ப்ளே தனிங்க. அது வந்து என்ன சொல்கிறது,
நான் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். முத்து நல்லவரா கெட்டவரான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பேன். அது என்ன கேம்னு வந்தப்புறம் நல்லவரா கெட்டவரா? கேமுன்னு அதாவது நீங்கள் அந்த இடத்துல கேமில் ஸ்டாண்ட் எடுக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஆகுறீங்கன்னு தெரிகிற பட்சத்தில் அது குறைஞ்சபட்ச நியாயத்தோட தான் அந்த கேம் போகணும். ஃபேராக தான். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். இப்போ முத்துக்கு அது ஆக போதோ என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் இப்போ வந்து அதுவும் முக்கியமாக இவ்வளோ நாள் டீம் கேம் ஆடும்போது வரைக்கும் அவர் ஓகே. அவர் பின்னாடி பாய்ஸ் டீம் ஒழிஞ்சதோ, பாய்ஸ் டீம் பின்னாடி இவர் ஒழிஞ்சதோ. பட் ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது அவங்கவுங்க சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும்போது முத்து பற்றி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸே இப்போ வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஓகேங்களா? அது மாதிரி அன்ஷிதா வந்து அவர் தாக்கிட்டே தான் இருக்கார் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் முத்து. நோ எஃபோர்ட்டே போடலை அப்படிங்கிற மாதிரி. ரயான் வந்து ஃபன்னாகவே இருக்கார் கேம் ஆடலை அப்படின்னு. அப்புறம் வந்து சாச்சனா வந்து அகெயின் மஞ்சரி அதாவது முத்து சொன்ன அதே சேம் தான் சொல்லியிருப்பாங்க சாச்சனா. இந்த மாதிரி வந்து மஞ்சரி வந்து ஸ்டடியாக இல்லை. அப்புறம் அன்ஷிதா வந்து எஃபோர்ட்டே போடலை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சிவகுமார் வருவார். சிவகுமார் வந்து அன்ஷிதா எஃபோர்ட் போடலை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மஞ்சரி அதாவது அதே சேம் தான் மஞ்சரி அவங்க ஸ்டடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சௌந்தர்யா வந்து மஞ்சரியை சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தரோட ஓவர் ஷேடோ பண்ணலாம், அவங்க எல்லாரையும் ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா. கேர்ள்ஸ் டீமுக்கு ஆப்வியஸாக மஞ்சரி பிடிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சௌந்தர்யா மஞ்சரி. அதுக்கப்புறம் விஷாலை சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா. அவர் ஏதோ ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியோட ஏதோ ஒரு பிளானோட வந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபேக்காக தான் ஆடுறாரு போல் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிறது இன்டெரக்டாக அவங்க ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டு விஷாலை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து அகைன் மஞ்சரியை தான் பண்ணுறாரு. அவரும் திருப்பி அவங்க வார்த்தைகளை வச்சுட்டு இந்த கேம் ஆடலான்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷாலும் மஞ்சரியை பண்ணுவார். அப்புறம் முத்துவை பண்ணுவார். முத்துவை விஷால் மட்டும்தான் பண்ணார். சேஃப் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து முத்துவை பண்ணுவார் விஷால். அப்புறம் மஞ்சரி வந்து சத்யாவையும் அன்ஷிதாவும் பண்ணுவாங்க. அன்ஷிதாவுக்கு கேம் பிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு 4 ஓட்டு, சாச்சனாவுக்கு 3, சத்யாவுக்கு 3, ஆனந்திக்கு 3, அப்புறம் வந்து விஷாலுக்கு 2, அன்ஷிதாக்கு 5, ரயானுக்கு 3, மஞ்சரிக்கு மட்டும் 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாய்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸே 2 பேர்லாம் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி பாய்ஸ் ஒன்று கேர்ள்ஸ் அப்படி பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையுமே நிறைய கேர்ள்ஸ் தான் அடி வாங்கின மாதிரி இருக்குது. அதுலேயும் மஞ்சரிக்கு 8 ஓட்டுனா பாருங்கள் எவ்வளோ. அந்த பொண்ணு போன வாரம் கேப்டன்சி கிடச்சதும் போகிறோம், இந்த வாட்டி நாமினேஷனில் வச்சு செஞ்சதும் போகிறோம் அந்த பொண்ணை. மோஸ்ட்லி இந்த வாரம் ஒன்று அந்த பொண்ணு வெளில போயிடுமான்னு தெரில. ஓட்டிங்கும் பெருசாக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இருக்குமா? அதாவது இந்த வாரம் அவங்க கண்டென்ட் கொடுக்கலன்னா வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே ஓட்டிங் இதை பொறுத்து தான் இது மாறும். இந்த வாரம் அந்த பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அந்த டாஸ்க்கு. அது வந்து கேமையே மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி டாஸ்க்லாம் வர்ற பட்சத்தில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பொண்ணு உள்ளே இருக்குமா வெளில போகுமான்னு தெரியல மஞ்சரி. பார்ப்போம் கைஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து இவ்வளோ நாள் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருந்து நாமினேட் பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பெட்டராக இருந்ததா இல்லை அதுவே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.